செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் சோபகிருது வருஷம் தை மாதம் 21ஆம் தேதி பிப்ரவரி 4/2/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் நவமி திதி. இன்றைய நவமி திதி மாலை 5:50 வரை இருக்கிறது. அதன் பிறகு தசமி திதி வருகிறது. இன்றைய தினம் காலை 7:20 வரை விசாகம் நட்சத்திரம், அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். நாள் முழுதுமாக அனுஷம் நட்சத்திரமாக இருக்கிறது. விருத்தி நாம் யோகம், கரசை கரணம், நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. விசாகமும் அனுஷமும் ஞாயிற்றுக்கிழமை சேரும் போது மரணயுகம். ஆகவே ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய தினம் நாள் முழுதுமாக மரணயுகமாக இருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். இன்றைய தினம் அன்வஷ்டகா என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்வஷ்டகா என்றால் இன்றைய தினம் சிராத்தங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. சுப காரியங்கள் வேறு, தெய்வ காரியங்கள் வேறு, புண்ணிய காரியங்கள் வேறு. முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் புண்ணிய காரியங்கள். தேவ பூஜைகள் செய்யும்போது அதற்கு தேவ காரியம் என்று கூறுவார்கள். சுப காரியம் என்றால் நம்முடைய தேவைக்காக நாமகரணம், சீமந்தம், வளைகாப்பு, தொழில் ஆரம்பித்தல் போன்றவையெல்லாம் சுப காரியங்கள். இந்த சுப காரியங்கள் இன்றைய தினம் தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைய தினம் தாராளமாக புண்ணிய காரியங்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களை வழிபாடு செய்வதை தாராளமாக செய்யலாம். மற்ற நல்ல காரியங்கள் இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது. அடுத்து திங்கட்கிழமை சோபகிருது வருஷம் தை மாதம் 22ஆம் தேதி பிப்ரவரி 5/2/2024 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று தசமி திதி. மாலை 5:25 வரை தசமி திதி. அதன் பிறகு ஏகாதசி திதி. திங்கட்கிழமை காலை 7:54 வரை அனுஷம் நட்சத்திரம், அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். துருவம் நாமிகம், பத்ரை கரணம், நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. அனுஷமும் கேட்டையும் திங்கட்கிழமையும் சேரும் போது சித்தியோகம். ஆகவே திங்கட்கிழமை என்ற நாள் முழுவதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் அவசியமான நல்ல காரியங்களை செய்யலாம். பொதுவாக அது சாதாரண நல்ல நாள், அது சுபமுகூர்த்த நாள் கிடையாது. பெரிய அளவில் திருமணம் போன்ற சுபகாரியங்களை செய்யக்கூடாது. ஆனால் சாதாரண நல்ல நாள். அதுக்காகவே சாதாரணமாக செய்யக்கூடிய நல்ல காரியங்களை அன்றைய தினம் செய்யலாம். பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. ஆனால் அது ஒரு சுப நாள் என்று அர்த்தமல்ல, சாதாரண நல்ல நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமை சோபகிருது வருஷம் தை மாதம் 23ஆம் தேதி பிப்ரவரி 6/2/2024 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று மாலை 4:07 வரை ஏகாதசி திதி, அதன் பிறகு துவாதசி திதி. செவ்வாய்க்கிழமை காலை 7:35 வரை மூலம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை மறுநாள் விடியற் காலை 6:27 வரை மூலம் நட்சத்திரம், அதன் பிறகு பூராட நட்சத்திரம் என்று சேர்கிறது. பொதுவாக செவ்வாய்க்கிழமை நாள் முழுதுமாக மூலம் நட்சத்திரமாகவே அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் வியாகாத நாமயுகம், அதன் பிறகு ஹர்ஷண நாமயுகம், பாலவகரணம், நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமையும் கேட்டையும் சேரும் போது மரணயோகம். செவ்வாய்க்கிழமையும் மூலமும் சேரும் போது அமிர்த யோகம். செவ்வாய்க்கிழமையும் பூராடமும் சேரும் போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று காலை 7:35 வரை மரண யோகம். செவ்வாய்க்கிழமை காலை 7:35 வரை மரண யோகம். அதுவரை நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது. அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை காலை 7:35 பிறகு மூலம் நட்சத்திரம், அமிர்த யோகம். அன்றைய தினத்தில் உங்கள் நட்சத்திரத்திற்கு மூலம் நட்சத்திரம் சரியாக வந்தால் தாராளமாக ஆப்ரேஷன் போன்ற காரியங்களை செய்யலாம். அன்றைய தினம் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கலாம். நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பூராடமும் செவ்வாய்க்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று காலை 7:35 பிறகு நாள் முழுதுமாக நல்ல நாளாகத்தான் இருக்கிறது. பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அன்றைய ஏகாதசிக்கு சபலா ஏகாதசி என்று கூறுவார்கள். ச என்றால் தூய்மையான, பலா என்றால் பழங்கள். அதாவது அன்றைய தினத்திலே தூய்மையான மனதுடன் பெருமாளுக்கு பழங்கள் நைவேத்தியம் செய்து துளசி மாலை அணிவித்து பூஜை செய்தால்
அரசாங்க அனுகூலங்கள் நமக்கு கிடைக்கும், அரசு பதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக அரசாங்க அனுகூலங்கள் நமக்கு கிடைக்கும். ஆகவே அரசாங்க அனுகூலங்களை பெறுவதற்காக செவ்வாய்க்கிழமை என்று அவசியம் பெருமாளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அதுவும் முக்கியமாக பழங்களை வைத்து பெருமாளை வழிபாடு செய்வது மிக மிக உத்தமமானது. அன்றைய தினத்திலே அவசியமான நல்ல காரியங்களை செவ்வாய்க்கிழமை என்று பாராமல் செய்யலாம். அடுத்து புதன்கிழமை, சோபகிருது வருஷம் தை மாதம் 24ஆம் தேதி பிப்ரவரி 7/2/2024 புதன்கிழமை. புதன்கிழமை துவாதசி திதி. புதன்கிழமை துவாதசி திதி பகல் 2:02 வரை இருக்கிறது. அதன் பிறகு திரையோதசி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம். மறுநாள் விடியற் காலை 4:37 வரை பூராடம் நட்சத்திரம். அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். வஜ்ரம் நாம் யோகம், தைத்துலாக்கரணம், நேத்திரம் 0, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. பூராடமும் உத்திராடமும் புதன்கிழமை சேரும் போது அமிர்த யோகம். ஆகிய புதன்கிழமை நாள் முழுதுமாக அமிர்த யோகமாக இருக்கிறது. பூராடம் நட்சத்திரம் பொதுவாக சுபகாரியங்கள் செய்வதற்கு ஆகாது. ஆனால் அன்றைய தினம் அமிர்த யோகமாக இருந்து புதன்கிழமையாக இருப்பதனால் கணிதம் பயில்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக புதன்கிழமை இருக்கிறது. கணித பாடத்தில் வீக்காக, அதாவது கணித பாடத்தில் பெரிய மார்க் வராமல் இருப்பவர்கள் டியூஷன் செல்ல விரும்பினால் அந்த புதன்கிழமை என்று டியூஷன் செல்ல ஆரம்பித்தால் நிச்சயமாக கணித பாடத்தில் உங்களுக்கு நல்ல தேர்ச்சி முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் அன்றைய தினம் கடன் தீர்ப்பதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் பிற்பகல், அதாவது நடுப்பகலுக்கு பிறகு 12 மணிக்கு பிறகு 1:30 மணியிலிருந்து 3 மணிக்குள் கடன் தீர்த்தால் விரைவில் கடன் சுமைகள் தீரும். வியாதியஸ்தர்கள் குளிப்பதற்கும் புதன்கிழமை மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. மேலும் அன்றைய தினத்தில் விவசாயத்திற்கு தேவையான மாடுகள் வாங்குவதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. ஆக புதன்கிழமை பூராடம் நட்சத்திரமாக இருந்தாலும் ஓரளவு நல்ல காரியங்களை செய்யலாம். சில நல்ல காரியங்கள், நான் சொன்ன நல்ல காரியங்கள் எல்லாம் அன்றைய தினம் செய்யலாம். நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வெள்ளிக்கிழமை, சோபகிருது வருஷம் தை மாதம் 26ஆம் தேதி பிப்ரவரி 9/2/2024 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயத்திற்குள் 3 திதிகள் கூடுகிறது. வெள்ளிக்கிழமை காலை 8:03 வரை சதுர்தசி திதி. அதன் பிறகு மறுநாள் விடியற்காலை 4:26 வரை அமாவாசை திதி. அதன் பிறகு பிரதம திதி. அன்றைய தினம் நாள் முழுதுமாக அமாவாசை திதி பரவி இருக்கிறது. அன்றைய தினம் திருவோணம் நட்சத்திரம். இரவு 11:29 வரை திருவோணம் நட்சத்திரம். அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். வெதிபாதனாம் யோகம், சகுனீகரணம், நேத்திரம், ஜீவன் இரண்டும் 0 என்ற அளவில் இருக்கிறது. எப்பொழுதும் அமாவாசை என்றும் அமாவாசைக்கு முந்தின நாளும் அடுத்த நாளும் நேத்திரம் ஜீவன் சிறிது குறைந்து தான் இருக்கும் அல்லது 0ஆகவே இருக்கும். திருவோணமும் வெள்ளிக்கிழமையும் சேரும்போது மரண யோகம், அவிட்டமும் வெள்ளிக்கிழமையும் சேரும்போது சித்தியோகம். ஆகவே வெள்ளிக்கிழமை என்று இரவு 11:29 வரை மரண யோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் தை அமாவாசை, மிக மிக உத்தமமான அமாவாசை அன்றைய தினம். பொதுவாக 3 அமாவாசைகள் மிக உத்தமமானது என்று கூறுவார்கள். முதலிலே உத்தராயணத்தில் வருகின்ற முதல் அமாவாசை. உத்தராயணம் என்பது தேவர்களுக்கு பகல் பொழுது. அந்த பகல் பொழுது தை மாதம் ஆரம்பித்து ஆணி மாதம் வரை பகல் பொழுது. அந்த பகல் பொழுதில் வருகின்ற முதல் அமாவாசை தை அமாவாசை, மிக மிக உத்தமமான அமாவாசை. அடுத்து தேய்பிரையிலே வருகின்ற, அதாவது தேய்பிரை என்றால் இரவு நேரத்தில், தேவர்களுக்கு இரவு நேரம் என்பது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தேவர்களுக்கு இரா பொழுது. அந்த இரா பொழுதில் வருகின்ற முதல் அமாவாசை ஆடி அமாவாசை. அதன் பிறகு தேவர்கள், அதாவது அதன் பிறகு பித்ருக்களுக்கு மிக உகந்த அமாவாசை மகாலய அமாவாசை. இந்த 3 அமாவாசைகள் மிக மிக முக்கியமானது. வருகின்ற வெள்ளிக்கிழமை வருகின்ற அமாவாசை தை அமாவாசை மிக மிக சிரேஷ்டமான அமாவாசை. அன்றைய தினம் தந்தை இல்லாதவர்கள் அனைவருமே அன்றைய தினத்தில் படையில் வைத்து முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும். தர்ப்பணங்கள், தேவ தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும், பித்ரு தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும். அந்த பித்ரு தர்ப்பணம் என்பது நம்முடைய வீடுகளில் கூட செய்யலாம், அல்லது அருகில் இருக்கிற நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் செய்துவிட்டு, அதாவது முன்னோர்களுக்கான தர்ப்பணங்கள் செய்துவிட்டு வீட்டிற்கு வந்து படையல் கொடுப்பது மிகவும் உத்தமமானது. அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வீட்டிற்கு படையல் கொடுப்பதற்கு உகந்த நேரமாக
1 மணி 12 நிமிடத்திற்கு பிறகு 3 மணி 36 நிமிடம் வரை படையல் கொடுப்பதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் படையல் கொடுக்கும்போது 3 தலைவாழை இலை போட்டு 3 தலைவாழை இலைகளிலும் படையல் வைக்க வேண்டும். நடுவில் இருக்கின்ற தலைவாழை இலைக்கு முன்னால் உங்களுடைய தந்தை அல்லது உங்களுடைய முன்னோர்களுடைய படம் வைத்து பூஜை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு வடக்கு பக்கத்திலே பெருமாளுடைய படம் வைத்து பூஜை செய்ய வேண்டும். என்றால் பெருமாள் படம் என்பது கயா சிராதம் செய்வது, முன்னோர்களை வழிபடுவது மிகவும் சிறப்பானது. கயாவிலே செய்வது மிகவும் சிறப்பானது. கயாவிலே விஷ்ணு பாதம் இருக்கிறது. ஆக விஷ்ணு பாதத்தில் தர்த்தம் கொடுப்பது தான் மிக உத்தமமானது. ஆக விஷ்ணு பாதம் என்று இருக்கக்கூடிய வடக்கு தேசத்தில் இருப்பதால் வடக்கு பக்கத்திலே பெருமாளுடைய படம் வைக்க வேண்டும். அதன் பிறகு தெற்கு பக்கத்திலே, அதாவது அந்த இறந்தவர்களுடைய இடது பக்கத்திலே உங்களுடைய குலதெய்வ படம் அல்லது விநாயகர் படம், விஸ்வே தேவதைகள் என்றும் கூறுவார்கள், குலதெய்வ படம் அல்லது விநாயகர் படம் வைத்து பூஜை செய்ய வேண்டும். இவ்வாறு 3 படங்கள் வைத்து பூஜை செய்து நடுவில் இருக்கின்ற அந்த தலைவாழையிலே சிறிது எல் சாதம் கலக்க வேண்டும். அந்த எல் சாதத்தில் சிறிது காக்காக்கி வைத்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் சாப்பிடலாம். இவ்வாறு படையல் வைத்து அன்றைய தினம் பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. சிலர் புதிய வஸ்திரங்களை வைத்து பூஜை செய்வார்கள், சிலர் வஸ்திரங்கள் வைக்காமலும் பூஜை செய்வார்கள். அதில் தோஷம் கிடையாது. அவரவர்களுடைய குடும்ப பழக்கப்படி அவரவர்கள் முன்னோர்களை அவசியம் அன்றைய தினம் வழிபாடு செய்ய வேண்டும். அன்றைய தினம் பிண்ட பித்ரு யஜ்யம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான யஜ்யம் செய்வதற்கும் ஏற்ற தினம். மேலும் சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு வெள்ளிக்கிழமை மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் வெதிபாத சிராதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். சிராதங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு வெதிபாத நாமயோகம் மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் வெதிபாத நாமயோகம். ஆகவே சிராதங்கள் செய்து முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் சிரவண விரதம், திருவோணத்திற்கான விரதம் இருந்து பூஜைகள் செய்து பெருமாளை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினம். ஏனென்றால் திருவோணம் நட்சத்திரம் என்பது பெருமாளுடைய நட்சத்திரம் என்று கூறுவார்கள். பெருமாள் ஒவ்வொரு முறை அவதாரம் செய்யும் போதும் முக்கியமாக முதலாக அவர் மானிடராக அவதாரம் செய்தது வாமன அவதாரத்தில்தான். அந்த வாமன அவதாரம் எடுக்கப்பட்டது திருவோணம் நட்சத்திரத்திலே. ஆகவே திருவோணம் நட்சத்திரம் என்பது பெருமாளுடைய நட்சத்திரம் என்று கூறுவார்கள். மேலும் லக்ஷ்மி ஹயகிருவர் அவதாரம் செய்ததும் இந்த திருவோணம் நட்சத்திரத்தில்தான். ஆகவே திருவோண நட்சத்திரம் அன்று விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும். முக்கியமாக மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மேலும் அன்றைய தினம் லக்ஷ்மி ஹயகிருவர் கோயிலுக்கு சென்று ஹயகிருவருக்கு ஏலக்காய் மாலை அணிவித்து பூஜைகள் செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும். அன்றைய தினம் ஒரு நாளிலே 3 திதிகள் கூடுவதனால் அவமாகம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அவமாகம் என்றால் அன்றைய தினத்தில் தான தர்மங்கள் செய்தால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், நினைத்த காரியங்கள் கைகூடும். ஆக வெள்ளிக்கிழமை என்று தான தர்மங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து சனிக்கிழமை, சோபகிருத் வருஷம் தை மாதம் 27ஆம் தேதி பிப்ரவரி 10/10/2024 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று பிரதமை திதி, பாட்டியம் என்று கூறுவார்கள் பிரதமை திதி. அந்த பிரதமை திதி இரவு 12 மணி 47 நிமிடம் வரை இருக்குது. அதன் பிறகு துதியை திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம். இரவு 8 மணி 34 நிமிடம் வரை அவிட்டம் நட்சத்திரம். அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். வரியான் நாம் யுகம் கிம்ஸ்துகுணகரன். நேத்திரம் ஜீவன் பூஜ்யம், ஜீவன் என்ற அளவிலே இருக்கிறது. நேத்திரம் ஜீவன் இரண்டும் பூஜ்யமாக இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் பொதுவாக சுபகாரியங்கள் செய்ய மாட்டார்கள். அன்றைய தினத்தில் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் சிறிது சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் இஷ்டி என்றால் இஷ்டமான கோயில்களுக்கு சென்று, குலதெய்வ கோயில்களுக்கோ இஷ்டமான கோயில்களுக்கோ சென்று தீப வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். பொதுவாக இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்று கூறுவார்கள். இஷ்டமான தெய்வங்களுக்கு நாம் தீப வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம் சனிக்கிழமை என்று வருகிறது. அன்றைய தினம் மாக சுத்தம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். தெலுங்கு மாதத்தில் மாக மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் அன்றைய தினம் ஆரம்பிக்கிறது. அன்றைய தினம் முதற்கொண்டு மாக ஸ்நானம் ஆரம்பம். அன்றைய தினம் முதற்கொண்டு 30 நாட்களுக்கு தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற மாதமாக அமைந்திருக்கிறது. பொதுவாக பல நாட்களே நாம் நம்முடைய ஜாதத்தில் இருக்கிற தோஷங்களுக்காக தோஷ பரிகாரங்கள் செய்கிறோம். அதில் வெற்றி கிடைக்காமல் நிறைய பேருக்கு இருக்கிறது. ஆனால் வெற்றி கிடைப்பதற்காக தோஷங்கள் பரிகாரம் ஆக வேண்டும் என்பதற்காக உங்கள் ஜாதகத்தில் களத்திர தோஷமோ அல்லது நாக தோஷமோ புத்திர தோஷமோ எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த தோஷங்கள் களைய வேண்டும் என்பதற்காக, தோஷங்கள் தீர்ந்து நன்மைகள் பெற வேண்டும் என்பதற்காக புனித நீராடுவதற்கு இந்த மாதம் மிக ஏற்ற மாதமாக அமைந்திருக்கிறது. அதாவது வருகின்ற சனிக்கிழமை முதல்
30 நாட்களுக்கு மாக ஸ்நானம் ஆரம்பம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். ஆகவே அருகில் இருக்கின்ற புனித நீரோடைகளுக்கு சென்று புனித நீராடுவதற்கும் அன்றைய தினத்திலே தோஷ பரிகாரங்கள் செய்து அங்கே இருக்கின்ற இறைவனை வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கு மிக ஏற்ற மாதமாக சனிக்கிழமை முதல் இருக்கிறது. அன்றைய தினம் முதல் 30 நாட்களுக்கு மாக ஸ்நானம் ஆரம்பம். அன்றைய தினம் சனிக்கிழமை பிரதமை. அன்றைய தினம் மாக மாதத்தில் வருகின்ற பிரதமை திதி. அன்றைய தினம் சியாமலா நவராத்திரி பூஜா ஆரம்பம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டும். அன்றைய தினம் முதற்கொண்டு 9 நாட்களுக்கு அம்பாளை வழிபாடு செய்வதற்கு தேவ பாகவதம் படிப்பதற்கு மிக ஏற்ற நாட்களாக அமைந்திருக்கிறது. அந்த தினம் முதற்கொண்டு 9 நாட்களுக்கு சண்டி ஹோமங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. பொதுவாக ஒரு வருடத்திற்கு 4 நவராத்திரிகள் இருக்கிறது. நவராத்திரிகள் 4 நவராத்திரிகள். அதில் மிகவும் பிரசித்தி பெற்ற நவராத்திரி என்பது புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் வருகின்ற நவராத்திரி. அதற்கு ஆஸ்வீன நவராத்திரி, ஆஸ்வீன மாதத்தில் வருகின்ற நவராத்திரி சாரதா நவராத்திரி என்று கூறுவார்கள். அந்த சாரதா நவராத்திரி என்பதுதான் இந்தியா முழுமைக்கும் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆனால் இதை தவிர 3 நவராத்திரிகள் இருக்கிறது. ஆஷாட மாதம் என்று சொல்லக்கூடிய ஆனி மாதம் அமாவாசைக்கு பிறகு வருகின்ற ஆஷாட மாதத்தில் வருகின்ற அந்த நவராத்திரி வராகி நவராத்திரி. அதாவது போட்டிகளை வெற்றி தரக்கூடியவள் வராகி என்று கூறுவார்கள். அந்த வராகி நவராத்திரி. அதன் பிறகு இந்த மாக மாதத்தில் வருகின்ற சியாமலா நவராத்திரி திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடுவதற்காக வருகின்ற நவராத்திரி சியாமலா நவராத்திரி. அந்த நவராத்திரி மாக மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதம் சனிக்கிழமை முதற்கொண்டு ஆரம்பிக்கிறது. அந்த நவராத்திரிக்கு சியாமலா நவராத்திரி என்று கூறுவார்கள். அதன் பிறகு சைத்திர மாதம் என்று சொல்லக்கூடிய பங்குனி மாதம் அமாவாசைக்கு அடுத்து வருகின்ற 9 நாட்கள் வசந்த நவராத்திரி. தொழில் விருத்திக்காக ஏற்படுத்தக்கூடிய நவராத்திரி வசந்த நவராத்திரி. ஆக இந்த 4 நவராத்திரிகள் ஒவ்வொரு வருடமும் வரும். இந்த வருடத்தில் வருகின்ற சனிக்கிழமை என்று ஆரம்பிக்கின்ற அந்த நவராத்திரிக்கு மாக மாதத்தில் வருகின்ற அந்த நவராத்திரிக்கு சியாமலா நவராத்திரி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் முதற்கொண்டு 9 இரவுகளில் அம்பாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் முதற்கொண்டு 9 நாட்டும் வீட்டிலே அம்பாள் படம் இருந்தால் பூஜைகள் செய்துவிட்டு வரலாம். அல்லது அம்பாள் விக்கிரகம் இருந்தால் அதற்கும் பூஜை செய்துவிட்டு வரலாம். அல்லது அருகில் இருக்கின்ற பராசக்தி கோயிலுக்கோ காளி கோயில்களுக்கோ சென்று விட்டு வரலாம். அல்லது அருகில் இருக்கின்ற சிவன் கோயில்களுக்கு சென்று அங்கே இருக்கின்ற அம்பாளை வழிபாடு செய்துவிட்டு வரலாம். ஆக இந்த நவராத்திரி மிக உத்தமமான நவராத்திரி சியாமலா நவராத்திரி. அந்த நவராத்திரி நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நவராத்திரி. அந்த பூஜைகள் 9 நாள் செய்வது மிகவும் சிறப்பானது. வரக்கூடிய அடுத்த வருஷத்திய பஞ்சாங்கம் புது பஞ்சாங்கம் வெளிவந்து விட்டது. தேவையானவர்கள் வாங்கி கொள்ளலாம். அடுத்து சுமமுகூர்த்த நாட்கள் என்ற புத்தகம் வெளிவந்திருக்கிறது. அதையும் வாங்கி கொள்ளலாம். அடுத்து புதிதாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், சர்வ முகூர்த்த நாடி. எந்தெந்த காலத்தில் எந்தெந்த காரியங்கள் செய்ய வேண்டும், எந்தெந்த காரியங்கள் எப்பொழுது செய்தால் நமக்கு சித்தி வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும், அந்த காரியங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்றெல்லாம் எழுதியிருக்கிறேன். இதை வாங்கி ஒவ்வொரு வீட்டிலும் அதை வாங்கி வைத்து கொண்டு அதன்படி செயலாற்றுவது மிகவும் சிறப்பானது. வருகின்ற சனிக்கிழமை சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டைக்கோள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடுத்து இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்ன வரதாசாமி தேவஸ்தானம் ஸ்ரீ லட்சுமி ஹேகிரோட சன்னிதிக்கு முன்பாக உட்கார்ந்து மகாசங்கல்பத்துடன் விஷ்ணு சாஷ்டாம பாராயணம், பஞ்சாயத ஸ்தோத்திர பாராயணம், துவாதசநாம பஞ்சனம், ஆபத்துதான ஸ்தோத்திரம், லக்ஷ்மி அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம் ஆகிய ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். மீண்டும் அறிவிக்கிறேன், புதிய பஞ்சாங்கம் வாங்காதவர்கள் விரைவில் வாங்கிக் கொள்ளுங்கள். அடுத்து அந்த சிறிய பஞ்சாங்கம் சர்வ முகூர்த்த பஞ்சாங்கம், அதாவது முகூர்த்த பஞ்சாங்கம், அதாவது பண்டிகை விசேஷங்கள் எப்படி கொண்டாட வேண்டும், எந்தெந்த பண்டிகை எப்பொழுது வருகிறது என்றெல்லாம் போட்டிருக்கிற அந்த பஞ்சாங்கம் சிறிய பஞ்சாங்கம். அது உங்கள் வீடுகளில் நடக்கின்ற விசேஷங்களுக்கு வருகின்றவர்களுக்கு இலவசமாக கொடுக்க விரும்பினால் எம்மை அணுகினால் அது சிறிது நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் போட்டு தள்ளுபடி விலையில் நாம் கொடுக்க தயாராக இருக்கிறோம். அதை வாங்க விரும்புபவர்கள், அதாவது குறைந்தது 50 அல்லது 100 புத்தகங்கள் வாங்கினால் அதற்குரிய தள்ளுபடி செய்து விலையில் தள்ளுபடி செய்து கொடுக்கிறோம். தேவையானவர்கள் அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இவ்வாறாக இந்த வாரத்தை விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் இணைவோம்.
அடுத்து தனியாக இந்த வார ராசி பலன் என்ற அந்த ஒரு தொகுப்பு வெளியிட்டிருக்கிறேன். அதையும் பார்த்து கண்டு களித்து ஆனந்தப்படுமாறும், இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை மற்றவர்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு பெரிய குரூப் எல்லாம் இருந்தால் அந்த குரூப்பிலெல்லாம் நீங்கள் சேர்ந்து அதில் ஷேர் செய்து கொள்ளலாம். அடுத்து இந்த விஷயங்கள் எல்லாம் தர்மசாஸ்திர விஷயங்கள், பூஜை விஷயங்கள், அதை அனைவரும் தெரிந்து கொள்வது மிகவும் சிறப்பானது. அதை ஷேர் செய்து கொள்ளுங்கள். அடுத்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.